வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட கண்ணூர் வந்தடைந்தார் பிரதமர் மோடி. வயநாடு நிலச்சரிவை பிரதமர் மோடி தேசிய பேரிடராக அறிவிப்பார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை. ஃபார்முலா 4 கார் பந்தயம் தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் மனைவி இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 2 கோடி ரூபாய் மதிப்புடைய பெருமாள் ஐம்பொன் சிலை மீட்பு. 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பாலஸ்தீனத்தில் பள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல் 100 பேர் பலி. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் மோடி இன்று கேரளா சென்றுள்ளார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட பிரதமர் மோடி கேரளாவின் கண்ணூர் விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கிருந்து அவர் ஹெலிகாப்டரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்டவர்கள் தங்கியிருக்கும் முகாமுக்கும் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கும் பிரதமர் மோடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூற உள்ளார். வயநாடு நிலச்சரிவை பிரதமர் மோடி தேசிய பேரிடராக அறிவிப்பார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வயநாட்டில் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட கடுமையான இயற்கை பேரழிவுகளை நேரில் பார்வையிடுவதற்காக இன்று வயநாடு செல்லும் பிரதமர் மோடி பேரழிவின் தீவிரத்தை நேரில் பார்வையிட்ட பின்னர் அதை தேசிய பேரிடராக அறிவிப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு எதிராக அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுவில் கார் பந்தயத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவசர வழக்காக பட்டியலிடுமாறும் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவி இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டருகே படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, கூட்டாளி திருவேங்கடம் உள்பட இதுவரை 23 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரான ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி முன்னிலை வகித்தார். மாநில தலைவர் ஆனந்தன் தலைமை தாங்கினார். மேலும் இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி, இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு காசாவின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 100 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா முனையை கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் போர் வெடித்தது. ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக ஒழித்து கட்டுவோம் என இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது. காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 30,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கிழக்கு காசாவின் தராஜ் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 100 பேர் பலியாகினர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை அருகே வட்டார அளவிலான சதுரங்க போட்டியை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு தனியார் மேல்நிலைப் பள்ளியில் வட்டார அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. சதுரங்க போட்டியை சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் தமிழக அரசு இலவசமாக வழங்கி வரும் விலையில்லா மிதிவண்டியை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் பள்ளி தாளாளர் அருட்தந்தை ஜார்ஜ் ஆலிபன், பள்ளி தலைமை ஆசிரியர் வென்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருக்கழுக்குன்றத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதுப்பட்டினம் ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தலைமையில் நடைபெற்ற முகாமினை ஒன்றிய பெருந்தலைவர் அரசு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு தங்கள் அடிப்படை தேவைகளை மனுக்களாக அளித்தனர். முகாமில் வருவாய்த்துறை, மின்வாரியத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். இதில் வட்டாட்சியர் ராதா, ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் பாஸ்கர், ஒன்றிய துணை பெரும் தலைவர் பச்சையப்பன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசியில் வாழ்ந்து காட்டுவோம் திட்ட பணிகளை மாநில ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த விருதூர் மலையிட்டான குப்பம், பழவேரி ஆகிய கிராமங்களில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியில் செயல்பட்டு வரும் சுய தொழில் வளர்ச்சி நிலை குறித்து மாநில ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி நேரடியாக கிராமப்புற மக்களிடம் ஆய்வு மேற்கொண்டார். ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் பழங்குடி கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்பெறும் பெட்ரோல் பங்கை ஆய்வு செய்தார். இதில் துணை இயக்குநர் யுவராஜ், ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடலில் பெண் பக்தர் தவறவிட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கை செயினை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கபிலர் நகர் முல்லை தெருவை சேர்ந்தவர் ரகுபதி, சாரா தம்பதி. இவர்களது மகள் கல்பனா. இவர்கள் உறவினர்களுடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தனர். அப்போது கல்பனா கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது கையில் அணிந்திருந்த வைரக்கல் பதித்த சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கை செயின் கடலில் தவறி விழுந்தது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள் கடலில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கடலில் கீழே கிடந்த தங்க கை செயினை கண்டெடுத்து அதனை கல்பனா மற்றும் அவரது தாய் சாரா ஆகியோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். சார், நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மணவாள் நகர்ல இருந்து வந்தோம். நேற்று காலையில் திருச்செந்தூர் கோயிலில் சாமி கும்பிட வந்தப்ப கடல் தண்ணியில் குளித்தோம். அப்போ வைர பிரேஸ்லைட் ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு. திருச்செந்தூர் காவல் நிலையத்தில் கோயில் காவல் ஆய்வாளர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கடலில் சிற்பி எடுக்கும் கடல் பாதுகாப்பு தொழிலாளர்கள் மூலமாக எங்களுக்கு தேடி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. புதுச்சேரிக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் புதிய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள கைலாசநாதனை நேரில் சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களைப் போல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் நிதி ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு 100% நிதி உதவியை மத்திய அரசு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். நிர்வாக அனுபவம் பெற்ற நம் நாட்டின் பிரதமருக்கு மிக நெருக்கமான ஒரு அதிகாரியாக செயல்பட்ட நம்முடைய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு அதிமுக சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி பெற வேண்டிய பல்வேறு மாநில உரிமைகள் குறித்தும் புதுச்சேரி அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டிய பல்வேறு திட்டங்கள் குறித்தும் துணைநிலை ஆளுநரிடம் அதிமுக சார்பில் ஒரு மனு அளித்தோம். மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனைத்து விஷயங்களையும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் உறுதியளித்திருக்கின்றார். உளுந்தூர்பேட்டையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் ஏடிஎம் கார்டு வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன், நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமாரி, ரமேஷ் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி வேலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. ஜனநாயக விரோதமாக மத்திய அரசு கடந்த ஜூன் 1ஆம் தேதி அமல்படுத்திய புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி வேலூர் தலைமை தபால் நிலையம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்திய அரசியல் சட்டத்தின் சட்ட நகல்களை சாலையில் போட்டு எரித்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். முள்ளிப்பாளையம் வீராசாமி தெருவில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முள்ளிப்பாளையம் வீராசாமி தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்கு வேலூர் மாநகராட்சி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதை சரி செய்யும் பணி பல வாரங்களாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் கிடைக்காத அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மாநகராட்சி மேயருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு லாரியில் குடிநீர் வழங்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இருப்பினும் முறையாக தண்ணீர் கிடைக்கவில்லை என கூறி பள்ளிப்பாளையம் வீராசாமி தெருவின் அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மதுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் BIS சான்றிதழை பெற்ற அனைத்து உரிமைதாரர்களுக்கும் நேரடியாக சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் BIS சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் BIS-இன் மூத்த இயக்குநர் தயானந்த் பங்கேற்று BIS சான்றிதழ் உரிமைதாரர்களுக்கு நேரில் வழங்கினார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வியாபாரிகளுக்கு இந்திய தர நிலைகள் தயாரிப்பு கையேடுகள், வழிகாட்டுதல்கள் உள்ளடக்கிய பென் டிரைவ் கொண்ட வரவேற்பு கிட் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் கேளூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு துணை ஆட்சியர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். பின்னர் ஒன்றிய பெருங்குழு தலைவர் சாந்தி பெருமாள் மனு அளித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். இதில் வருவாய்த்துறை, ஊராட்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு அருகே பழங்குடியினர் தினத்தையொட்டி பரன் பழங்குடி மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த மலை பிரதேசமான கடம்பூரில் உலக பழங்குடியினர் தினத்தையொட்டி பரன் பழங்குடி மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட தாட்கோ மேலாளர் அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் இல்லாத வனப்பகுதியை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை ஏற்ற பின்னர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதில் ஆய்வாளர் கருப்பசாமி, காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிசாமி, கிராம நிர்வாக அலுவலர் விஜயபாஸ்கர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தேனி அருகே தொழில்நுட்ப வேளாண் கல்லூரியில் தமிழை போற்றும் வகையில் தமிழியம் 2024 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளப்புறம் ஊராட்சியில் உள்ள தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழை போற்றும் வகையில் தமிழியம் 2024 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாடலாசிரியர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு நவீன வேளாண் மடல்கள் என்ற நூலை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் கல்லூரி தாளாளர், முதல்வர் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதி அளித்திருந்தார். முதல்வர் உறுதி அளித்து ஓராண்டாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உடனடியாக தூண்டில் முள் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இது குறித்து தகவல் அறிந்து வந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மீனவர்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை அருகே சுமார் 1 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மேக்கலூர், மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கனமழையால் பூமி குளிர்ச்சி அடைந்து போதிய நீர் ஆதாரம் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் திமுக சார்பில் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழு அனுப்பி வைக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நகர திமுக சார்பில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ குழு அனுப்பி வைக்கப்பட்டது. நகராட்சியின் 9வது வார்டு உறுப்பினர் கலைவாணி, மகள் மருத்துவர் மீரா தலைமையிலான மருத்துவ குழுவினரை மருந்து, மாத்திரை உள்ளிட்ட உபகரணங்களுடன் நகர்மன்ற தலைவர் சியாமலா அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மருத்துவ குழுவினர் வாகனத்தை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீரா சங்கருங்க, பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் திமுக பொள்ளாச்சி நகர செயலாளர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பொள்ளாச்சி நகர தலைவர் திருமதி ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் எனது பெற்றோர் திரு கண்ணன், கலைவாணி, வார்டு கவுன்சிலர் மற்றும் செயலாளர் அவர்களின் ஆசியுடன் பொள்ளாச்சி நகரத்திலிருந்து வயநாடு நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட இன்று செல்ல உள்ளோம். இந்த சேவைக்கு மிகவும் துணை புரிந்த திருமதி ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மருந்துகளை எடுத்துக் கொடுத்தார் மற்றும் நகர திமுகவின் கொடி அசைத்து திரு தலைவர் அவர்கள், நகர தலைவர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார். வாரணாசியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் வாரணாசி ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று குறைகளை கேட்டு அறிந்து ஆணைகளை வழங்கினர். ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமா ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தேவேந்திரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே மாரியம்மன் முத்தாளம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சோத்துக்கண்ணி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் முத்தாளம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியையொட்டி சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கிராமத்தின் முக்கிய வீதி வழியாக மாரியம்மன் முத்தாளம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை நாகாத்தம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு பால் எடுக்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை அடுத்த ராமாபுரம் திருமலை நகர் 2வது தெருவில் நாகாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அம்மனுக்கு பால் எடுக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தலையில் பால் குடம் சுமந்தபடி வீதி உலா வந்தனர். பின்னர் நாகாத்தம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் விழாக்குழு தலைவர் குப்புசாமி, செயலாளர் ராஜசேகரன், பொருளாளர் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியம் நொச்சிலி ஊராட்சியில் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவையொட்டி கோவில் வளாகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யாகசாலைகள் அமைத்து சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு 25 அடி அம்மன் சிலைக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை எரபராஜ் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 51,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 6,445 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 51,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 56,248 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 88 ரூபாய் 10 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 88,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட கண்ணூர் வந்தடைந்தார் பிரதமர் மோடி. வயநாடு நிலச்சரிவை பிரதமர் மோடி தேசிய பேரிடராக அறிவிப்பார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை. பார்முலா 4 கார் பந்தயம் தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் மனைவி இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 2 கோடி ரூபாய் மதிப்புடைய பெருமாள் ஐம்பொன் சிலை மீட்பு. 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பாலஸ்தீனத்தில் பள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல், 100 பேர் பலி. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.